வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவிகளிடம் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய அதிமுகவிற்கு சாமானியரின் பிரச்சினை என்று வந்துவிட்டால் அரசியலில் எப்போதும் ஒரு மனிதனின் குரலாக இருக்காது என்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி பிரச்சினையை கையில் எடுத்து முக்கியமான கேள்வியை கேட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டு தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் திசை திருப்பும் முயற்சியில் மு.க.ஸ்டாலின் அரசு ஈடுபடுவதாகவும் காவல்துறையின் மீது மக்கள் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் 91 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 500க்கும் மேற்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியத்துள்ளனர். புதுக்கோட்டையில் புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறும் த.வே.க. தலைவர் விஜய் வெளிமாநிலங்களுக்கு சென்று பார்த்துவிட்டு வரட்டும் என தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் த.வே.க. தலைவர் விஜய் இன்று ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை மனு அளித்தார். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள பேக்கரியில் 50 கிலோ சாக்லேட் கொண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாமின் சிலை உருவாக்கப்பட்டது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. நாமக்கல் கோட்டையில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவையொட்டி ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1,08,000 வடைமாலை அலங்காரத்துடன் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியில் இரவு 1 மணி வரை மது வழங்க கலால் துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது என அறிவித்துள்ளது. யூடியூபர் டிடிஎஃப் வாசன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது தனது கையில் பாம்பு ஒன்றுடன் விளையாடிக் கொண்டிருந்தது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மெல்போர்னில் நடைபெற்ற 4வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 188 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. விபத்துக்குள்ளான அஜர்பைஜான் விமானத்தை தவறுதலாக ரஷ்யாதான் சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் சமையல் அறைகளில் முற்றங்களில் வேலை செய்யும் பெண்களை பார்ப்பது ஆபாசமான செயல்களுக்கு வழிவகுக்கும் என வீடுகளில் ஜன்னல் வைக்க தலிபான் அரசு தடை விதித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இந்தாண்டில் மட்டும் இதுவரை 75 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 60% பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என புதுடெல்லி ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரில் உள்ள மோ கண்டோன்மெண்ட்டுக்கு சென்று இந்திய ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், எதிரிகளின் செயல்பாடுகள் மீது நாம் தீவிர கண்காணிப்புடன் இருந்து அவர்களுக்கு எதிராக முறையான மற்றும் சரியான தருணத்தில் திறமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மும்பையை சேர்ந்த சமையற்கலை நிபுணரான ஹீனா என்பவர் ஐஸ்கிரீம் பிரியாணி தயாரித்து அவரது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பஞ்சாபில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது.
உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.